व्यासाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையில் 10 அத்தியாயங்கள் முடிச்சிருக்கோம். கடைசியாக 10வது அத்தியாயத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதவா பகுனா ஏதேன கிம் ஞாதேன தவார்ஜுன விஷ்டபியாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்ஷேன ஸ்திதோ ஜகத்து அப்படின்னு சொல்கிறார். ஒன்று ஒன்றா சொல்லிக்கொண்டே வந்தார். இந்த பொருளில் என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது, என்னுடைய விபூதி இருக்குது, நான் இதன் வழியாக இப்படியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். எல்லா விதமும் சொன்னார். விஷ்ணீனாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சயா முனிநாம் அப்பியம் வியாசக கவீனாம் உஷ்ணா கவி, இப்படி என்னென்னமோ எல்லா விதமான வெளிப்பாடுகளையும் எடுத்து சொன்னார். அதுதான் விபூதி யோகம்னு பெயர். தன்னுடைய விபூதி எப்படிலாம் இருக்குது, விபூதினா விஸ்தாரம் அப்படின்னு அர்த்தம், வெளிப்பாடு அப்படின்னு அர்த்தம். எல்லா வகையிலும் என்னுடைய வெளிப்பாடு, இந்த உலகமாக என்னுடைய வெளிப்பாடு இருந்தது, இந்த உலகமே என்னுடைய வெளிப்பாடு, நானே இந்த உலகமாக ஆகியிருக்கிறேன், பிரபஞ்சமாக ஆகியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரே பிரபஞ்சமாக ஆகியிருக்கிறார் என்றால் அவரே உபாதான காரணம் அப்படின்னு அர்த்தம். அவரே இந்த பிரபஞ்சமாக மாறியிருக்கிறார். பிரபஞ்சம் ஈஸ்வரன் மயம், இறைவனே அந்த பிரபஞ்சமாக மாறியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாக எடுத்து இதுவாக நான் இருக்கிறேன், இதுவாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தால் அது முடியவே முடியாது. என்னைக்கு முடிக்கிறது? அதனால கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டார், அதவா பகுனா ஏதேன கிம் ஞாதேன தவா அர்ஜுன. ஓ அர்ஜுனா, இப்படி ஒன்று ஒன்றா தெரிஞ்சுன்னு நீ என்ன பண்ண போகிற? ஒன்று தெரிஞ்சுக்கோ, விஷ்டபியாகமிதம் கிருஷ்ணம் ஏகாங்ஷேன ஸ்திதோ ஜகத்து. ஏகாம்ஷேன அப்படிங்கிறார். என்னுடைய ஒரே ஒரு அம்சத்தினாலேயே இந்த உலகம் முழுவதையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தை எல்லாம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாக தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் தன்னை முழுவதும் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாரான்னா கிடையாது. என்னுடைய ஒரே ஒரு அம்சத்திலேயே இந்த உலகம் நிற்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த உலகெல்லாம் அந்த இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் இறைவன் இருக்கிறார், இந்த உலகத்தை கடந்தும் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் அவர் இம்மேனண்டாகவும் இருக்கார், டிரான்சென்ட் பண்ணியும் இருக்கார். உலகத்தில் அவர் நீக்கமர நிறைந்தும் இருக்கிறார், இதை கடந்தும் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் அந்த இறைவன். அதை பற்றி அங்கே சொல்கிறார், விஷ்டபியாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்ஷேன ஸ்திதோ ஜகத்து. அதுதான் தைத்திரியாரண்யக்கம் சொல்கிறது, பாதோஸ்ய விஸ்வா பூதானி அப்படி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஒரு கால்வாசிக்கு கூட, இறைவனுடைய ஒரு கால்வாசிக்கு கூட இதுவாகலை அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஏகாம்ஷேன, ஒரே ஒரு பர்சன்டேஜ் என்னுடைய சக்தியிலேருந்தே இந்த உலகம் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு ஒரு ஆசை வர்றது.
உற்சாகம் தோன்றது. அந்த உற்சாகத்தில் அவன் கேட்குறான், ஆஹா, உலகத்தில் இருக்கக்கூடியவை எல்லாவற்றையும் நீங்களே நீக்கமர நிறைந்து இருந்து கொண்டு இந்த உலகத்தை தாங்குகிறீர்கள். இதை பற்றி நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப புரிகிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நான் கண்குளிர பார்த்து அனுபவிக்க வேண்டும். எதையெல்லாம் நான் கேட்டேனோ, கேட்டதெல்லாம் சரி என்று தோன்றுகிறது, அதை நான் இப்போ பார்க்கவும் வேண்டும் அப்படின்னு கேட்குறான். இத்தனை நாளைக்கு ஆடியோ கேட்டான், கிருஷ்ணர் சொன்னதெல்லாம் ஆடியோவாக இருந்தது, இப்போ வீடியோ பார்க்கணும்னு சொல்கிறான். இதையெல்லாம் நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அந்த பார்ப்பதற்கு இப்போ இந்த இடத்துல கிருஷ்ணர் தன்னுடைய விபூதிகளை, மகிமைகளை, அவர் எப்படி இந்த உலக வடிவத்திலேயே காட்சியளிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தன்னுடைய ரூபத்தை காட்டப்படுறார். அதுக்கு பேர் விஸ்வரூபம்னு பெயர். விஸ்வம்னாலே உலகம்னு பெயர். விஸ்வம் அப்படின்னா உலகம், பிரபஞ்சம், இந்த எல்லாமாக இருக்கக்கூடியவர் அவர் இல்லையா. விஸ்வாத்மான்னு பேர் கிருஷ்ணருக்கு. ஏன்னா எல்லாவற்றின் வடிவமாக இருக்கக்கூடியவர் விஸ்வாத்மா. அவர் எல்லா வடிவமாக இருக்கும் அவர் தன்னுடைய எல்லா வடிவங்களும் தன்னில் இருக்கின்றன என்பதை காட்ட போறார். மயா ததவிதம் ஜெகத் சர்வம்னு முன்னாடி சொன்னார். இந்த உலகத்திலே, இந்த உலகம் எல்லாம் என்னால் தாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னு, அவ்யக்தமாக இருக்கக்கூடிய என்னால், அவ்யக்தம் அப்படின்னா மறைந்து இருக்கக்கூடியவன், மறைந்து இருக்கக்கூடிய என்னால் இந்த உலகம் முழுவதும் தாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்படி தாங்கப்படுகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்ட போறார். அர்ஜுனனுக்கு சாக்ஷாத்தா காட்ட போறார், நேரடியாக காட்ட போறார். அதனால இந்த அத்தியாயத்துக்கு பேரு விஸ்வரூப தர்ஷன யோகம்னு பெயர். ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். முதல் ஸ்லோகம் இருக்கு. மதனுகிரகாய பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சங்கீதம் யத்வயோக்தம் வச்சஸ்தேன மோகோயம் விகதோ மம அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். முதல் 4 ஸ்லோகங்கள் அர்ஜுனனுடைய வார்த்தைகள். முதல் 4 ஸ்லோகங்கள்ல என்ன சொல்றான் அப்படின்னாக்கே, 4வது ஸ்லோகத்துல எனக்கு இந்த விஸ்வரூபத்தை காட்டுங்கள்னு கேட்கிறான். தர்ஷய ஆத்மானம் அவ்யயம் அப்படின்னு, உங்களுடைய ஓ கிருஷ்ணா, உன்னுடைய இந்த விஸ்வரூபம் எது இருக்கிறதோ அதை எனக்கு காட்டுங்கள் அப்படின்னு 4வது ஸ்லோகத்தில் சொல்லுறான். அந்த 4வது ஸ்லோகத்துக்கு பீட்டிகையாக, ஒரு முன்னுரையாக முதல் 3 ஸ்லோகம் வர்றது. அந்த முதல் 3 ஸ்லோகத்தில் இதுவரையில் பகவத்கீதையில் என்னெல்லாம் அவன் கற்றுக்கொண்டானோ அதையெல்லாம் சொல்லி, அந்த மொத்த அத்தியாயங்கள், இதுக்கு முன்னாடி 9 அத்தியாயங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா, 10 அத்தியாயங்கள் படிச்சிருக்கோம். இது 11வது அத்தியாயம். 10 அத்தியாயத்துடைய 10 அத்தியாயங்களில் அவன் என்னெல்லாம் கற்றுக்கொண்டானோ அதை இந்த ஸ்லோகங்களிலே சொல்லி, உங்களது விபூதிகளை நான் அறிந்து கொண்டேன், நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைன்னு தோன்றது எனக்கு, உங்களுடைய வார்த்தையில் எனக்கு அவ்வளவு நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் இருக்கு, நீங்கள் சொன்னதையெல்லாம் எனக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்படுகிறது. திரஷ்டுமிச்சாமி அப்படிங்கிறார். இதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. திரஷ்டுமிச்சாமி தே ரூபம். ஓ புருஷோத்தமா, உன்னுடைய ரூபத்தை, எந்த ரூபம்? ஐஸ்வரம் ரூபம். அந்த ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய, எல்லாவற்றுக்கும் பரமேஸ்வரன் என்று நீங்கள் கூறினீர்கள். அந்த பரமேஸ்வர வடிவத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்ல போறான். முதல் ஸ்லோகம். மதனுகிரகாய பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சங்கீதம் யத்வயோக்தம் வச்சஸ்தேன மோகோயம் விகதோ மம. 2வது ஸ்லோகம். பவாப்யயௌ ஹி பூதானாம் ஸ்ருதௌ விஸ்தரஷோமயா த்வத்தஹ கமலபத்ராக்ஷ மகாத்மியமபி சாவ்யயம். முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னான் அப்படின்னாக்கே, இந்த இந்த பகவத்கீதையை ஆரம்பித்ததுக்கே ஒரு பெரிய காரணம் இருக்கு. பகவத்கீதை எந்த இடத்துல எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும். அர்ஜுனன் நிற்கிறான் போர்க்களத்தில். பெரிய சேனைகள் 2 பகுதிகளாக நிற்கின்றது. ஒரு பகுதியிலே பார்த்தா கௌரவர்கள்,
பீஷ்மர் தான் அதுக்கு சேனாபதியாக இருக்கார். அந்த இடத்துல துரியோதனன் இருக்கிறான், மற்ற கௌரவ சேனைகளின் தளபதிகள் எல்லோரும் இருக்கிறார்கள். அதன் பிறகு எதிர்கட்சியிலே யுதிஷ்டிரர் இருக்கிறார், அவர்தான் அங்கு அரசர். அவருக்கு கூட இருக்கக்கூடிய திருஷ்டத்யும்னன் இருந்து கொண்டு இந்த படையை நடத்துபவனாக இருக்கிறான். அதிலே அர்ஜுனன் தனது கையிலே வில்லை வைத்துக்கொண்டு காண்டீவத்தை வைத்துக்கொண்டு தேரிலே அமர்ந்திருக்கிறான். அந்த தேருக்கு சாரதியாக, தேரோட்டியாக கிருஷ்ணர் இருக்கார். அந்த இடத்துல இருந்து கொண்டு சண்டையை உடனே ஆரம்பிக்கல. அங்கே அர்ஜுனன் கேட்கிறான், எதிரே இருக்கக்கூடிய எதிர்ப்படையிலே இருக்கக்கூடியவர்களை நான் காண வேண்டும், என்னுடைய தேரை எடுத்து சென்று இந்த 2 சேனைகளுக்கும் நடுவிலே கொண்டு வந்து நிறுத்துங்கள் அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு ஒரு கட்டளை இடுறான். உடனே கிருஷ்ணர் அந்த தேரை கொண்டு வந்து அவர் அழகா அர்ஜுனன் அந்த தேரை கொண்டு வந்து துரியோதனன் முன்னாடியோ இல்லை துச்சாதனன் முன்னாடியோ கொண்டு வந்து நிறுத்தியிருக்கலாம். அர்ஜுனனுக்கு அந்த அவங்க 2 பேரை பார்த்த உடனே கோபம் வந்திருக்கும், உடனே சண்டை ஆரம்பிச்சிருக்கலாம். அவர் என்னடான்னா அப்படி நிறுத்தாம அர்ஜுனனோட குருவான துரோணாச்சாரியர் முன்னாடி, கிருபர் முன்னாடி, இவரோட தாத்தா பிதாமகர் பீஷ்மர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திப்படுறார். அப்போதான் அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்துடுறது. மோகம் அப்படின்னு பெயர், மோகம் ஏற்படுகிறது. எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு குழப்பம் வருது. அதனால் ஒரு சோகம் ஏற்படுகிறது. இந்த சோகம் மோகம் இந்த 2 தான் ஒரு மனிதனை பிடித்து வைத்து விடுகின்றன, ஒரு ஆத்மாவை ஜீவனை பிடித்து இழுத்து விடுகின்றன. அந்த சோகத்தையும் மோகத்தையும் போக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு பெரிய பகவத்கீதை வந்தது இங்கே. அப்போ எப்போ உபதேசம் ஆரம்பிச்சது அப்படின்னா 2வது அத்தியாயத்தில் அசோச்சியான்வன் வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாஷ்ச பாஷசே அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்திலேருந்து கிருஷ்ணர் உபதேசம் ஆரம்பித்து சொல்கிறார். ஆத்ம அனாத்ம விவேகத்தை அந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறார். இந்த ஆத்மா என்பது எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாதது. அதனால் அது எதையும் யாரிடமும் சண்டையும் போடுவதில்லை, யாரையும் கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை அப்படிங்கிறத சொல்றார். கொல்லுதல் அப்படின்னா அது ஆத்மா கர்த்தா இல்லை அப்படின்னு சொல்றார், செய்பவன் அல்ல, செய்யப்படும் பொருளாகவும் போக்தாவாகவும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கிறார். ஆத்மா கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அவனுடைய மோகத்தையும் போக்குகிறார். அப்போ சோகம் மோகம் இது 2ஐயும் அப்போ எப்படி அது போகும் அப்படின்னா அவனுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொண்டால்தான் போகும். ஒரு குழந்தையை தூங்குகிறதுன்னு வச்சுப்போம். தூங்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு பெரிய கனவு வருது. அன்றைக்கி முதல் நாள் தான் ஏதோ ஒரு ஜூ விலங்கு காட்சிக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கு, ஒரு பெரிய புலியெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்குன்னு வச்சுப்போம். இது தூங்கும்போது அந்த குழந்தை புலியே நினச்சின்னு தூங்குறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு கனவு வர்றது, ஏதோ ஒரு புலி வந்துட்டா மாதிரி, காட்டிலே இந்த குழந்தை இருப்பது போன்றோம், எங்கே பார்த்தாலும் ஒரே புலியாகவே இந்த குழந்தையை துரத்துறா மாதிரி, இந்த குழந்தை எங்கெங்கெல்லாமோ எழுந்து ஓடிட்டே இருக்கா மாதிரி, இந்த குழந்தைக்கும் அழுக வருது. ஆஹா, இந்த புலி என்னை சாப்பிட்ற போகிறதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இது அங்கே இங்கே ஓடி அழுதுண்டே ஓடி கத்தி, பக்கத்துலேயே அந்த குழந்தையோட ஒரு தாய் இருக்கா. அந்த குழந்தையோட தாய்க்கு என்ன தெரியும்? அந்த புலியை விரட்டணும்னு தோணுமா, இல்லை இந்த குழந்தையை எப்படி காப்பாற்றணும், புலிகிட்டேருந்து காப்பாற்ற வேண்டும்னா அந்த புலியை போய் விரட்டினா முடியாது, அந்த புலியை போய் விரட்டவே முடியாது. அது எங்கே இருக்கோ எப்படி இருக்கோ யாருக்கும் தெரியாது, எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது. என்ன செய்யணும்? இந்த குழந்தைய தூக்கத்திலேருந்து எழுப்பணும், அவ்வளோதான். தூக்கத்திலேருந்து எழுப்பிட்டா போதும், அந்த குழந்தைக்கே தெரிஞ்சு போயிடும், ஆஹா
புலிங்கிறது கிடையவே கிடையாது. முக்காலத்திலும் புலி என்பது இல்லை. அது என்னை துரத்தவும் இல்லை, நான் ஓடவும் இல்லை. இத்தனை நேரம் கத்தின்னு இருந்திருக்கோம், ஓடுற மாதிரி ஓடி இருக்கோம், அழுதுருக்கோம், நான் அழவும் இல்லை அப்படின்னு சொல்லி உட்காரோம். அப்போ அது குழந்தைக்கு வந்த ஒரு சோகம், மோகம், இதெல்லாம் எப்படி போச்சு? அந்த நித்ரை அப்படிங்கிற ஒரு அறியாமையிலிருந்து எழுந்து கொண்டவுடன் அதற்கு தெரிஞ்சு போச்சு. அதே போன்று இந்த ஜாகிரத அவஸ்தையும் ஸ்வப்ன அவஸ்தையும் ஒரே அவஸ்தைன்னு உபநிஷதம் சொல்லி கொடுக்கிறது. இந்த ஜாகிரத அவஸ்தையில் எத்தனையோ விதமான பொருட்களை பார்க்கிறோம், சொப்னத்திலையும் பார்க்கிறோம். சொப்னத்தில் எப்படி நாம் அறியாமையில் கஷ்டப்படுகிறோமோ, எழுந்த உடனே சொப்னம் மறைந்து விடுகிறதோ, அதே போன்று இந்த ஜாகிரத அவஸ்தையிலும் பலவிதமான மனிதர்களுடன் பலவிதமான பொருட்களுடன் பழகுகிறோம், பலவிதமான வகைகளில் நாம் பாதிக்கப்படுகிறோம். இந்த பாதிக்கப்படுதலிலிருந்து எப்போது விடுதலை அடைவோம் அப்படின்னாக்க, ஞானம் வந்த பிறகு. இந்த உலகத்தை பற்றிய ஞானம் வர வேண்டும். எப்படி இந்த கனவை பற்றிய ஞானம் இந்த குழந்தைக்கு வந்தவுடன் அழுகையை விட்டு விட்டதோ, அதே போன்று இந்த உலகத்தை பற்றிய உண்மை ஞானம் ஒருவனுக்கு ஏற்பட்டவுடன் உலகம் அவனை பாதிக்காது, அவன் முக்தனாகிறான். அதை உபதேசிக்க வேண்டும். அதை உபதேசிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீ யார் என்பதை சொல்ல வேண்டும். நீ இந்த உலகத்தில் அடிபடும் இந்த ஒரு மனிதன் கிடையாது. நீ வெறும் இந்த ஒரு மூலக்கூறுகளால் ஆன இந்த உடல் கிடையாது. உடலை தாண்டியவன் நீ. ஜடவஸ்துவான மனம் நீ கிடையாது. அந்த மனதிற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய சைதன்ய வஸ்து நீ. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போ நீ என்றால் யார் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த நீ என்பதை சொல்லிக் கொடுத்தது முதல் 6 அத்தியாயங்கள். அந்த 6 அத்தியாயங்கள் வழியாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது நீ என்றால் யார். அதுக்கு பிறகு துவம் பத லக்ஷணம்னு பேர். துவம் என்றால் நீ அப்படின்னு அர்த்தம். துவம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தது முதல் 6 அத்தியாயங்கள். அந்த 6 அத்தியாயங்களில் அந்த துவம் பதத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தீர்கள். இதெல்லாம் அர்ஜுனன் சொல்கிறான் இந்த ஒரு ஸ்லோகத்தில், ஒரே ஸ்லோகத்தில் சொல்கிறான். இதெல்லாம் என்னுடைய இந்த மோகங்கள் எல்லாம் இதனால் போச்சு, நான் யார் என்பது எனக்கு தெரிந்தது அப்படிங்கிறான் அந்த இடத்துல. தொம்பதத்தை பற்றி நீங்கள் சொன்னதனால் நான் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த முதல் 6 அத்தியாயங்களில் 7லிருந்து 10வது அத்தியாயம் வரை ஈஸ்வரன் என்றால் யார் என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள். தொம்னா நீ அப்படின்னு ஜீவனை பார்த்து சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இறைவன்னா யாருங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் ஜீவனுக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு சம்பந்தத்தை சொல்லணும். அப்போ இறைவன் அப்படின்னா யாருங்கிறத சொல்லணும். அதை இந்த 7வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் வரை உள்ள ஒரு பகுதியிலே அதையும் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீர்கள். இங்கே ஜீவனை சொல்லும்போது துவம் பதலக்ஷணம்னு சொன்ன மாதிரி இறைவனை பற்றி சொல்லும்போது தத் பதலக்ஷணம் அப்படின்னு சொல்லுவார். அது என்றால் என்ன என்பதை சொல்லி கொடுத்தீர்கள். இது ரெண்டையும் சொல்லிக் கொடுத்ததுனால எனக்கு மனதிலே இருக்கக்கூடிய இந்த சோகமும் மோகமும் போய்விட்டது. இந்த தத்பத லட்சணத்திலே நீங்கள் சொன்னீர்கள், இது போல இந்த உலகத்திற்கெல்லாம் ஆதி காரணம் என்று சொன்னீர்கள், ஜெகத்காரணம் என்று சொன்னீர்கள். உங்களுடைய மகாத்மியத்தை பற்றி, உங்களுடைய பெரிய என்னதெல்லாம் புகழ் இருக்கிறதோ, உங்களுக்கு என்னென்னலாம் சக்தி இருக்கிறதோ அதையெல்லாம் பற்றி சொன்னீர்கள். ஒரு தடவை சொல்லல, 2 தடவை சொல்ல, பல தடவை சொல்லிவிட்டீர்கள். வெறும் சுருக்கமாக சொல்லவில்லை, நன்றாக விரிவாக சொன்னீர்கள். அதெல்லாம் நான் கேட்டேன். கேட்டதை பார்க்க வேண்டி எனக்கு ஆசை இருக்கிறது. அதை நான் இப்பொழுது பார்க்க வேண்டும். உங்களுடைய ஸ்வரூபத்தை நான் காண வேண்டும். தாங்கள் பரமாத்மா ஈஸ்வரன் என்று எனக்கு புரிந்திருக்கிறது. அப்படி புரிந்ததனால் ஒரு ஸ்ரத்தையுடன் நான் கேட்கிறேன். உங்களிடம் நம்பிக்கை இல்லாமல் நான் கேட்கவில்லை.
உங்களிடம் நல்ல நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள் சொன்னதெல்லாம் சரி என்று எனக்கு புரிகிறது, பொருந்துகிறது. அதனால நான் கேட்கிறேன், எனக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்வரூபத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு கேட்குறான். மதனுகிரகாய பரமம் குஹ்யம் அத்தியாத்ம சங்கீதம் எத்வயோக்தம் வச்சஸ்தேன மோகோயம் விகதோ மம. அதுக்கு அவதாரிக்க எழுதுகிறார் ஆச்சாரியர். பகவதோ விபூதையா உக்தாஹா. பகவான் தன்னுடைய விபூதிகளை பற்றி போன அத்தியாயத்தில் சொல்லிட்டார். எல்லா விதமான விபூதிகளையும் சொல்லிட்டார். கடைசியில் என்ன சொன்னார்? தத்ரச்ச, அந்த இதில் கடைசியில் என்ன சொன்னார்? அத்தே அப்படின்னாக்க கடைசின்னு அர்த்தம். கடைசியில் என்ன சொன்னார் அப்படின்னாக்க விஷ்டபியாகமிதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத்து அப்படின்னு சொல்லிட்டார். இந்த உலகத்தையே நான் என்னுடைய ஒரே ஒரு அம்சத்தினால தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டார். இது பகவதா அபிஹிதம் ஸ்ருத்வா. இதை கேட்டு அர்ஜுனன் யத் ஜெகதாத்மரூபம் ஆத்யம் ஐஸ்வரம் தத் சாட்சாத்கர்த்தும் இச்சன்னு அர்ஜுன உவாச்ச. அந்த கிருஷ்ணர் எப்படி எதை சொன்னாரோ, இந்த ஒரு அம்சத்தினால் இந்த உலகத்தை எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரோ, அந்த இறைவனுடைய வடிவம் ஐஸ்வரம் ரூபம்னு சொல்லியிருக்கு. ஜெகதாத்ம ரூபம், இந்த உலகமே வடிவான அந்த அவருடைய ரூபத்தை சாட்சாத்கர்த்தும் இச்சன்னு நேரடியாக பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு பின்வருமாறு அர்ஜுனன் சொன்னான் அப்படின்னு ஒரு அவதாரிக்கை வச்சு சொல்றார். இதில் சங்கரர் ரொம்ப சுருக்கமாக எழுதிட்டார் எல்லாத்தையும். அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அடுத்த வியாக்கியானக்காரர்களுக்கெல்லாம் போகணும். டீக்கே எழுதினவருக்கு மதுசூதன சரஸ்வதி எழுதியிருக்கார் பின்னாடி. அதுலேருந்து கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். அவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, பூர்வாத்தியாயே நானா விபூதிஹி உக்த்வா விஷ்டபியாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத் இதி விஸ்வாத்மகம் பாரமேஸ்வரம் ரூபம் பகவதா அந்தே அபிஹிதம். போன அத்தியாயத்தில் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, தன்னுடைய பல விபூதிகளை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் கிருஷ்ணர் ஒரே ஒரு லைன் சொல்லிட்டார். என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய ஒரே ஒரு அம்சத்தினால் இந்த உலகம் முழுவதையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்படி சொன்னதுனால என்ன சொன்னார் அப்படின்னாக்க, நானே இந்த உலகமாக ஆகியிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். தானே இந்த உலகமாக ஆகியிருக்கிறார் அப்படின்னா தான் உள்ளே இருந்து கொண்டு இந்த உலகத்தை இயக்குகிறார்னு அர்த்தம். இந்த உலகத்திற்கு ஈஸ்வரனாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம், பரமேஸ்வரனாக இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ பரமேஸ்வர ரூபம் எது இருக்கிறதோ அதுதான் பகவானுடைய ரூபம். அதை பற்றி அந்த இடத்துல சொல்லியிருக்கார் போன தடவை. அதை சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை விட்டதாம். இதி ஸ்ருத்வா பரமோத்கண்டிதா அப்படிங்கிற ரொம்ப அவனுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு ரொம்ப உடனே ஒரு ஆச்சரியத்தோட, ஆஹா இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டானாம். தத் சாட்சாத்கர்த்தும் இச்சன்னு பூர்வோக்தம் அபிநந்தன்னு அர்ஜுனஹா உவாச்ச. இதை அந்த இறைவனுடைய அந்த ஜெகதாத்ம ரூபத்தை பார்க்க வேண்டும்னு ஒரு ஆசைப்பட்டு இதுவரை என்னெல்லாம் இந்த பகவத்கீதையில் கேட்டானோ அதை எல்லாவற்றையும் சங்கிரகமாக ஒரு சுருக்கமாக இந்த இடத்துல சொல்லி அர்ஜுனன் கேட்குறான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்ன கேட்குறான்? அதுதான் மதனுகிரகாய பரமம் அப்படிங்கிற ஸ்லோகம். மதனுகிரகாய ஆச்சாரியர் எழுதுறார், எனக்கு அனுகிரகம் செய்வதற்காக அர்ஜுனன் பேசுகிறான். இதெல்லாம் அர்ஜுனனோட நிலை எப்படி இருந்தது? போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சோகமோகத்திலே விழுந்து கிடந்தான். சோகமோகத்திலே இருக்கக்கூடியவனுக்கு அனுகிரகம் அப்படின்னா என்ன? சோகமோகத்தை நீக்குவதுதான் அனுகிரகம். ஒரு உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கான்னு வச்சுப்போம். அவன் இறைவன்கிட்ட போய் வேண்டிக் கொள்கிறான், ஆஹா எனக்கு இது போல் ரொம்ப உடம்பு சரியில்லை, நீங்கள் தான் அருள் பண்ணணும். உடம்பு சரியாதவனுக்கு என்ன அருள்? நல்ல உடல்நிலையை கொடுப்பது அருள் இல்லையா? எந்த ஒரு துக்கத்தினால ஒருத்தன் இருக்கிறானோ, மாட்டிக்கொண்டிருக்கிறானோ, அந்த துக்கத்தை நிவாரணம் செய்வது தான் அவனுக்கு அனுகிரகம். இவன் எந்த துக்கத்தில் இருந்தான் அப்படின்னா சோகமோகங்கிற துக்கத்தில் இருந்தான். அதுக்கு அனுகிரகம் அப்படின்னா இதை நீக்குவது தான் அனுகிரகம்.
சோகமோகத்தை நீக்குவதற்கு என்ன ஒரே வழி அப்படின்னா, நீ யார் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான். தொம்பதார்த்தத்தை போதிக்கிறது தான் அவனுக்கு அனுகிரகம். அந்த அனுகிரகத்தை தான் இங்கே சொல்கிறார், ஞாபகப்படுத்துகிறார். மத் அனுகிரகாய, எனக்கு அனுகிரகம் செய்வதற்காக, பரமம், பரமம் அப்படின்னா உயர்ந்த ஒன்று. அது என்ன உயர்ந்ததுங்கிறது இந்த இடத்துல ஆச்சாரியர் எழுதியிருக்கார், நிரதிசயம் அப்படின்னு. நிரதிசயம்னா எது கம்பேரே பண்ண முடியாதோ அதுக்கு பேர் பரமம்னு பெயர், மிக உயர்ந்ததுன்னு பெயர். எது கூடயும் கம்பேர் பண்ண முடியாது, ஒப்பிட முடியாது. ஒப்பாரும் மிக்காரும் மிலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒப்பு இல்லாமல் எது இருக்கிறதோ அதுக்கு பெயர் பரமம் அப்படின்னு பெயர். அப்படி பரமமான ஒன்று, குஹ்யம். குஹ்யம்னா மிகவும் ரகசியமாக இருக்கக்கூடிய ஒன்றை எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து விட்டீர்கள் எனக்கு அனுகிரகம் செய்வதற்காக. அது என்ன? அத்தியாத்ம சங்கீதம், ஆத்மாவை பற்றிய ஒரு விஷயத்தை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். அது என்ன ஆத்மாவை பற்றிய இது அப்படின்னாக்கே, ஒவ்வொரு மனிதனிலும் 2 பேர் இருக்கிறார்கள். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு மனிதனிலும் 2 பேர் இருக்கிறார்கள். 2 விதமான பொருட்களின் கலவை ஒவ்வொருத்தரும். ஒரு ஜீவாத்மா அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதில் ஒன்று அழியக்கூடிய பகுதின்னு ஒன்று இருக்கிறது, ஒன்று அழியாத பகுதின்னு ஒன்று இருக்கு. அழியக்கூடிய பகுதியிலே இந்த உடல், மனம், பிராணன், புத்தி எல்லாம் இருக்கும். அந்த அழியாத ஒரு பகுதி இருக்கிறது, அது ஆத்மா மட்டும் இருக்கும். இது ஆத்மா அழியாதது, அதன் கூட இருக்கக்கூடிய மற்றவையெல்லாம் அழியக்கூடியவை, அனாத்மாக்கள். ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்து தான் இப்போல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மனிதன் சாதாரணமாக பேசும்போது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விவகாரங்கள், செயல்கள் எதுவாக இருந்தாலும், நான் இன்றைக்கு இவருடன் பேசினேன், அவருடன் சாப்பிட்டேன், இப்படி ஏதாவது சொல்லும்போதெல்லாம் நம்மளுடைய மனம் எல்லாம் இந்த ஆத்மா அனாத்மா இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு பிடிச்சி வச்சுட்டு தான் பேசுறது, விவகாரம், வேலைகள் செய்கிறது. லோக்க புத்தி, இந்த உலக மனிதர்களுடைய சாதாரண எண்ணம் இப்படி தான் இருக்கு. அப்போ 2ம் சேர்ந்து இருக்கு. ஆத்மாவும் அனாத்மாவும் 2 கலந்து இருக்கின்றது. அதுதான் உபனிஷத்தில் ஒரு முடிச்சுன்னு சொல்லுவார்கள். ஆத்மா அனாத்மா முடிச்சு, இது 2ம் பிடிச்சு ஒரு பெருசாக கட்டி போட்டிருக்கோம். எதெல்லாம் எது கட்டி போட்டிருக்கோன்னா, சம்ஸ்காரங்கள்லாம், நம்முடைய பிராரப்த கர்மாக்கள், அதெல்லாம் கட்டி போட்டிருக்கு. அது எப்போது உடைகிறதோ அப்போ அவன் ஞானி ஆகிறான் அப்படின்னு பின்னாடி சொல்ல போகிறது. அப்போ ஆத்ம அனாத்ம புத்தி அந்த 2ம் சேர்ந்ததாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனிலும். அதை பிரித்தறிய முடியாத வழியிலே இருக்கிறது. அதை யார் ஒருவன் பிரித்து அறிந்து விட்டானோ அவன் ஞானி. அதை பிரித்து அறிவதற்கு உண்டான ஒரு விவேகம் வேண்டும். விவேகம் அப்படின்னா பிரித்து அறியும் திறமைக்கு பெயர் விவேகம்னு பெயர். எது ஆத்மா, அழியாதது எது, எது அனாத்மா, அழியக்கூடியவை எவை, இப்படின்னு ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு புத்தி இருக்கிறதே, புத்தியோட திறமை இருக்கிறதே, அந்த திறமைக்கு பெயர் விவேகம்னு பெயர். அப்படிப்பட்ட அந்த விவேகத்தை எனக்கு கொடுத்தீர்கள். அதுதான் இங்கே சொல்கிற அத்தியாத்ம சங்கீதம் ஆத்ம அனாத்ம விவேக விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விவேகத்தை எனக்கு கொடுத்தீர்கள். யத்வயா உக்தம் வச்சஹா, அந்த வாக்கியத்தை, அதை எந்த பலவிதமான ஸ்லோகங்களை சொல்லி இந்த புத்தியை எனக்கு கொடுத்தீர்கள். தேன தே வச்சசா மோகா அயம் விகதா மம, எனக்கு நீங்கள் அப்படி சொன்னதுனால ஆத்மாவையும் அனாத்மாவையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு புத்தியை எனக்கு கொடுத்ததுனாலே என்னுடைய மோகம் இருந்ததே அது போய்விட்டது, அவிவேக புத்தி போய்விட்டது. நான் இந்த நிலையற்ற பொருட்களில்தான் நான் என்று ஒரு எண்ணம் இருந்ததே, அந்த எண்ணம் போய்விட்டது. நான் நித்தியமானவன் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் ஆத்மா நித்தியமானவன், அழியக்கூடிய உடல் முதலிய பொருட்கள் அல்ல அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது. இதுதான் மோகம்னு பெயர். இப்படிப்பட்ட மோகம் போய்விட்டது, சோகம் போய்விட்டது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கான்.
அதுக்கப்புறம் அடுத்ததுல இதில் இதுக்கு மதுசூதன சரஸ்வதி எழுதுறாருங்க, மம அனுகிரகாய, எனக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக நீங்கள் இந்த ஆத்மநாத்ம வித்யையை சொல்லிக் கொடுத்தீர்கள். சோக நிவர்த்தி உபகாராய, சோகத்தை போக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொடுத்தீர்கள். எதை சொல்லிக் கொடுத்தீர்கள்? பரமம், உயர்ந்தது, ஒப்பற்றதுன்னு சொன்னோமே. நிரதிசய ஏன் அதுக்கு ஒப்பற்றதுன்னு சொல்லுகிறார்கள் அப்படின்னா, ஒப்பற்ற பலனை கொடுக்கக்கூடிய ஞானமா அது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஞானமும் ஒப்பற்ற பலனை கொடுக்க முடியாது. இந்த உலகத்து ஞானங்கள் எல்லாம் எல்லைக்குட்பட்டவை. எல்லைக்குட்பட்ட ஒன்றினால் எல்லையற்ற ஒப்பற்ற ஒரு பொருளை பலனாக கொடுக்க முடியாது. ஒப்பற்ற பலனை கொடுக்க வேண்டும் என்றால் ஒப்பற்ற ஞானம் வேண்டும். அது என்ன ஞானம்னா, நான் என்ற ஞானம், ஆத்மாவை பற்றிய ஞானம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவை எல்லாம் அநாத்ம விஷயமான ஞானங்கள். அதுக்கு தான் அபராவித்யான்னு பெயர். அபராவித்யா அப்படின்னு பெயர். பராவித்யா அப்படின்னா தன்னை பற்றிய ஞானம். பராவித்யா அப்படின்னா யயா தது அக்ஷரம் அதிகம்யத்தே அப்படின்னு உபனிஷதம் சொல்லி கொடுக்குறது. அக்ஷரம்னா அந்த மாறாதது, அழியாதது. அழியாத அந்த ஆத்மாவை எந்த வித்யால் ஒருவன் அடைகிறானோ அதற்கு பெயர் பராவித்யைன்னு பெயர். அப்படிப்பட்ட அந்த பராவித்யை எனக்கு சொல்லிக் கொடுத்தீர்கள். அந்த ஆத்மாவை அடையக்கூடியது அப்படிங்கிறதுனால அது பரமம், நிரதிசய புருஷார்த்த பரியவசாயி அப்படிங்கிறார். இந்த ஞானத்தை ஒருவன் பெற்றுக்கொண்டால் அவனுக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைச்சிடும். அது மோட்சம் கிடைக்கிறதுல தான் போய் அது முடியுமா அந்த ஞானத்தோட வேலை. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற பலனை கொடுக்கக்கூடியதுனால இதற்கு பேர் பரமம் அப்படின்னு சொன்னார். கோப்யம் குஹ்யம், குஹ்யம்னா மிகவும் ரகசியமானது. ஆத்ம வித்யைங்கிறதுனால அது ரகசியமானது. அத்தியாத்மம் இது சப்தித்தம், அதுக்கு அத்தியாத்மம்னு பேராக இருந்தது. ஆத்ம அநாத்ம விவேக விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அது எங்கேருந்து சொல்லிக் கொடுத்தார் அப்படின்னாக்க, 2ஆம் அத்தியாயத்தில் ஆரம்பித்தது அசோச்சியானன் வசோச்சஸ்துவம் அப்படின்னு ஆரம்பித்து 6வது அத்தியாயம் முடியும் வரையில் அப்படிங்கிறார். இத்தியாதி 6ஆத்தியாய பர்யந்தம் துவம் பதார்த்த பிரதானம். நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக முதல் 6 அத்தியாயங்கள் இருந்தது. அந்த 6 அத்தியாயங்களையும் எடுத்துக்கொண்டு இப்படியாக எனக்கு அனுகிரகம் செய்வதற்காக இதெல்லாம் சொன்னீர்கள். பரம காருணிக்கேன துவயா சர்வஜேன உக்தம், சர்வஜராக இருக்கக்கூடிய கிருஷ்ணா உன்னால் இது சொல்லப்பட்டது. அது சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீ பரம காருணிக்கன், ரொம்ப கருணையோடு சொன்ன. நீ எதையும் என்னிடம் எதிர்பார்த்து சொல்லவில்லை. உன்னுடைய வாக்கியத்தை கேட்டதனால் எனக்கு இருந்த மோகம் போய்விட்டது, சோகம் போய்விட்டது. நான் இந்த செயலை இப்போ போர்க்களத்தில் நின்று கொண்டு சண்டை போட்டு கொண்டிருக்கிறேன். சண்டையை போடுபவன் அப்படிங்கிற ஒரு கர்த்தா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு போய்விட்டது. சண்டையிலே அவர்களை எதிரே இருக்கக்கூடியவர்களிடம் சண்டை போட்டு அவர்களை வீழ்த்தப் போகிறேன், இல்லைன்னா அவர்கள் என்னை வீழ்த்தப் போகிறார்கள், இப்படி யாரோ ஒருவர் வீழப்போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த ஆத்மா விழாது, அது ஒருபோதும் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்காது. ஆத்மா என்பது அழியாத ஒரு பகுதி நமக்குள்ளே இருக்கிறது. உடல் விழலாம், உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா விழாது அப்படிங்கிறது எனக்கு தெரிந்தது. அகம் ஏஷாம் ஏ ஹந்தா மயா ஏதே ஹன்யந்தே இத்தியாதி விவித பர்யாய லக்ஷணா மோகா. இப்படி நான் செய்பவன், கர்த்தா போக்தா என்று எந்த ஒரு எண்ணம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட மோகம் அது போய்விட்டது. விகதா வினஷ்டா மம. இதெல்லாம் எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய அனுகிரகத்தினால எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த 6 அத்தியாயத்தில் இந்த ஆத்மா எந்த ஒரு இடத்திலும் விகாரம் அடைகிறது அப்படிங்கிறதே இல்லைங்கிறத காமிச்சிருப்பார். நிர்விகாரமாக இருக்கக்கூடியது ஆத்மாங்கிறத காமிச்சிருப்பார். சர்வ விகார சூன்யா ஆத்மா அப்படிங்கிற, சர்வ விக்ரியாசூன்யா ஆத்மா அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். ஆக அப்போது இதெல்லாம் சொல்லும்போது அந்த அர்ஜுனனுக்கு அவ்வளவு சோகம் மோகம் போச்சு. இன்னும் சொல்கிறான், அதை கண்டினியூ பண்ணுறான். என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, கிஞ்ச பவாப்பியௌஹி பூதானம். 6 அத்தியாயம் வரலும் சொல்லிட்டார் இல்லையா. இப்போ 7லேருந்து 10 வரையிலும் என்ன சொன்னாருங்கிறத இந்த இடத்துல சம்மரைஸ் பண்ணி சொல்ல போகிறாங்க.
பவாப்யயௌ ஹி பூதானாம் ஸ்ருதௌ விஸ்தரஷோ மயா त्वत्तः கமலபத்ராக்ஷ மாஹாத்மியமபி சாவ்யயம். எனக்கு முதல் அத்தியாத்ம வித்யையை எனக்கு சொல்லிக் கொடுத்தீர்கள். முதல் 6 அத்தியாயங்களில் 7வது அத்தியாயத்திலிருந்து இந்த உலகம் படைக்கப்பட்டது, உலகத்தோடைய சிருஷ்டி, ஸ்திதி, லயம் இதெல்லாம் இருக்கே, இதையெல்லாம் உங்களிடம் வந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னீர்கள். அதையெல்லாம் நான் கேட்டேன் அப்படிங்கிறான். மயா விஸ்தரஷா ஸ்ருதௌ அப்படிங்கிற, என்னால் விஸ்தாரமாக கேட்கப்பட்டன. என்ன கேட்கப்பட்டது? பூதானாம் பவாப்யயௌ, இருக்கக்கூடிய எல்லா பிராணிகளுடைய சிருஷ்டி படைப்பும், அப்பியம் அப்படின்னா லயம். ஸோ படைக்கிறதும் லயமாகிறதையும் கூட நான் கேட்டேன். அப்போ லயமும் படைப்பும் சொன்னதுனால ஸ்திதியையும் சேர்த்து எடுத்துக்கணும். சிருஷ்டி, ஸ்திதி, லயம் 3ஐயும் சேர்த்து எடுத்துக்கணும். இதையெல்லாம் பற்றி நான் கேட்டேன். யாரிடமிருந்து கேட்டேன்? த்வத்தஹா, உன்னிடமிருந்து கேட்டேன். அதாவது இந்த படைப்புக்கெல்லாம் நீயே காரணம், இந்த உலகம் நிலை பெறுவதற்கு நீயே காரணம், இந்த உலகம் லயமடைவதற்கும் நீயே காரணம் அப்படிங்கிறத நான் கேட்டேன். அது மட்டும் இல்லை, மகாத்மியமபீச்ச அவ்யயம், உம்முடைய மகாத்மியம், உம்முடைய பெருமைகளையும் பற்றி நான் கேட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறான். ஆச்சாரியர் எழுதும்போது பவாப்யயவ் அப்படிங்கிறத எடுத்துன்னு சொல்கிறார். பவஹா அப்படின்னா உற்பத்தி, அப்பியா அப்படின்னா பிரளயம், பூதானாம் அப்படின்ற பிராணிகளுடைய உற்பத்தியையும் பிரளயத்தையும் பற்றி நான் கேட்டேன். ஸ்ருதௌ, கேட்கப்பட்டது, என்னால் கேட்கப்பட்டன. எப்படி கேட்டேன்? விஸ்தரஷா, விஸ்தாரமாக கேட்டேன். ஏதோ சுருக்கமாக கேட்கல. ந சங்கேபத்தா, சங்கேபமாக ஏதோ கொஞ்சமாக கேட்கல, விஸ்தாரமாக கேட்டேன். யாரிடமிருந்து கேட்டேன்? த்வத்தஹா, த்வத் சகாஷாட், உன்னிடமிருந்து கேட்டேன் அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறார். கிருஷ்ணரை கூப்பிட்டு சொல்கிறார், ஓ கமலபத்ராக்ஷ அப்படின்னு கூப்பிடுறார். கமலக்கண்ணா, தாமரை கண்ணா அப்படின்னு கூப்பிடுறார். கமலம்னு தாமரை, பத்திரம்னு தாமரை இதழ், தாமரை இதழ் போன்று கண்களை உடையவனே அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, சீடன் குருவிடம் இருந்து குருவை கூப்பிடுறான். குருவுக்கு சீடன் மீது அவ்வளவு பிரியம். ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை பார்ப்பாள் அப்படின்னா, அந்த கண்ணிலேயே, தாயோட கண்ணிலேயே தெரியும் குழந்தை பேரில் எவ்வளவு ஒரு அன்பு இருக்குது, பாசம் இருக்குது அப்படின்னு. அதுபோல் இந்த இடத்துல கிருஷ்ணரை அர்ஜுனன் கமலபத்ராக்ஷ அப்படின்னு கூப்பிடும்போது, கண்கள், கிருஷ்ணருடைய கண்கள் அவ்வளவு தாமரை இதழ் போன்ற ஒரு பிரகாசமாக, ஒரு அழகாக ஒரு இருந்ததான். அதனால அதுக்கு பேர் சொல்கிற கமலபத்ராக்ஷ அப்படின்னு கூப்பிட்ற, தாமரை கண்ணான்னு கூப்பிட்றார். அதுதான் இந்த இடத்துல மதுசூதன சரஸ்வதி எழுதுகிறார். கமலஸ்ய பத்ரே தீர்கே, எப்படி கமலப்பத்திரம், எப்படி கமலம்னா அந்த தாமரையுடைய இதழ் எப்படி ஒரு நீளமாக இருக்குமோ அதுபோல் கண்கள் ஒரு நீளமாக இருக்கான். கொஞ்சம் இந்த இடத்துல ஓரத்தில் ரக்தாந்தே அப்படிங்கிற கொஞ்சம் சிவப்பு கலரில் இருக்கான். ஃபுல்லாக சிவப்பாக இருந்தது, முழுமையாக சிவப்பாக இருந்ததுன்னா ஒரு ஒரு கோபத்தோடு பார்க்குறாருன்னு அர்த்தம். இந்த இடத்துல இப்படி கொஞ்சமாக சிவப்பு இருந்ததுன்னு ரொம்ப ஆசையுடன் பார்க்குறாராம். பரம மனோரமே அப்படின்னு எழுதுறார். மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அழகாக இருக்கிறதாம். பரம மனோரமே அக்ஷினி அப்படிங்கிறார். அவருடைய கண்கள் அப்படி மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய அளவிற்கு அழகாக இருந்தது. அதனால அவருக்கு கமலபத்ராக்ஷகான்னு பேர். எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க, பிரேமாதிசயாத், அந்த சீடன் பேரில் அவருக்கு அவ்வளவு பிரேமை இருந்ததாம். பிரேமைன்னா ஒரு கருணை, ஆசை, ஒரு அவன் மீது ஆஹா நம்முடைய சீடன் அப்படின்னு ஒரு நட்பு இருந்தது. அதுக்கு பேர் பிரேமைன்னு பேர்.
பிரியம்னு பேர். அப்படி ஒரு பிரியம் இருந்ததுனால அப்படி அவருடைய கண்களும் அப்படி இருந்தது. அதனால அர்ஜுனன் அப்படி கூப்பிடும்போது கிருஷ்ணருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. பிராணிகளுடைய தோற்றத்தையும் அழிவையும் மட்டும் நான் கேட்கல, உங்களுடைய மகாத்மியம் அப்பி, உங்களுடைய மகாத்மியத்தையும் பற்றி நான் கேட்டேன். மகாத்மியம் அப்படின்னு என்ன? உங்களுடைய வைபவங்கள், உங்களுடைய சக்திகள். எவ்வளவோ சக்திகள் இருக்கு பரமாத்மாவுக்கு, ஈஸ்வரனுக்கு. இந்த உலகத்தில் எத்தனையோ ஐஸ்வர்யங்கள் இருக்கு. இந்த உலகத்து ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டவை. அவர் எல்லையற்ற ஐஸ்வர்யம் உடையவர். அது ஒரு பெரிய ஒரு விபூதி, அது ஒரு பெரிய ஒரு அவருடைய மகாத்மியம். அனதிசய ஐஸ்வர்யமானவர், ஒரு எல்லையற்ற ஐஸ்வர்யம் படைத்தவர். இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்து அழிக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர் அவர். விஸ்வசிருஷ்டியாதி கர்த்திருவம் இருக்கவருக்கு. இந்த உலகத்தை படைப்பவர் அவர், காப்பவர் அவர், அழிப்பவர். இந்த மூணையும் செஞ்சாலும் கூட தன்னில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடியவர். தான் மாறுவதே இல்லை. தன்னிலிருந்து வரக்கூடிய தான் மாறாமல் தன்னால் படைக்கப்படக்கூடிய, தன்னிலிருந்து தோன்றக்கூடிய எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர். இந்த உலகம் முழுவதுமே அவர் ஜகத்துக்கு காரணம்னு வச்சுப்போம். இப்போ ஒரு பானை இருக்கிறது, பானைக்கு காரணம் மண்ணுன்னு சொல்கிறோம். மண்ணு தான் உபாதான காரணம்னு பெயர். அந்த உபாதான காரணமான மண் பானையாக மாறுகிறது. அப்படி பானையாக மாறினாலும் அந்த பானை அந்த மண் தன்மையை இழக்கவில்லை, இல்லையா? அப்படி இந்த உலகம் எல்லாம் படைக்கப்பட்டாலும் கூட, உலகமெல்லாம் யாரால் படைக்கப்படுகிறது? அது ஈஸ்வரனால் படைக்கப்படுகிறது. அப்படி இருந்தாலும் கூட ஈஸ்வரன் தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கிறான். அப்படி மாறாமல் இருக்கிறது தான் அவிகாரின்னு பேர். தன்னுடைய நிலையிலிருந்து கீழே விழாமல் இருக்கிறான். தன்னுடைய நிலையிலிருந்து கீழே விழுவதற்கு பேர் ச்சுதி அப்படின்னு பேர் சமஸ்கிருதத்தில். அந்த ச்சுதி இல்லாமல் இருப்பவன் அச்சுதன். அதனால்தான் மகாவிஷ்ணுக்கு அச்சுதன்னு பெயர். அந்த பரமாத்மா வடிவத்திலிருந்து சிறிதும் நிலை குலையாமல், தான் மாறாமல் எல்லாவற்றையும் படைப்பவன். அது ஒரு பெரிய மகாத்மியம். இதையெல்லாம் நான் கேட்டேன். சுபாசுப கர்மகாரயித்ருத்வே அபி அவைஷம்யம் அப்படின்னு அடுத்த மகாத்மியம் சொல்கிறார். இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறார் இவர் மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள். என்னென்னலாம் மகாத்மியம் கிருஷ்ணருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்துட்டுருக்கார். எல்லாரையும் எல்லா செயல்களிலும் ஈடுபடுத்துகிறார். நல்ல செயல்கள், தீய செயல்கள், இப்படி எல்லா விதங்களிலும் எல்லாரையும் எல்லா செயல்களிலும் ஈடுபடுத்துகிறார். ஒருவனை நல்ல செயல்களிலேயே ஈடுபடுத்துகிறார், இன்னொருவனை தீய செயல்களில் ஈடுபடுத்துகிறார். ஆகா, இறைவனாக இருந்து கொண்டு எல்லோரையும் நல்ல வழியில் தானே நடத்தணும், எதனால் ஒருவனை தீய வழியிலே சிக்க வைக்க வேண்டும் கேள்வி கேட்கலாம். அப்படி இருந்ததுனாக்கா அந்த இறைவனுக்கு ஒரு சமத்துவம் இல்லையே. எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டிய அந்த இறைவன் இப்படி பார்க்கலாமா? சமத்துக்கு ஆப்போசிட் விஷமம் சமஸ்கிருதத்தில். சமம், அதுக்கு வி அப்படிங்கிற ஒரு உபசர்க்கத்தை போட்டாக்க அது ஆப்போசிட் ஆகிடும், விஷமம். அப்போ அந்த வைஷமியம் இருக்கிறது இறைவனுக்கு அப்படின்னு ஒரு அர்த்தமாகுது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் செய்தாலும் கூட அவற்றுக்கெல்லாம் நான் சாட்சியாக இருக்கிறேனே தவிர நான் எதிலும் ஈடுபடுவதில்லை, உதாசீனனாக நான் இருக்கிறேன். அதனால் இந்த வைஷமியம்ங்கிற தோஷம் எனக்கு வராது, தோஷமற்றவனாக நான் இருக்கிறேன். சுபாசுப கர்ம காரயித்ருத்வே அப்படி அவைஷமியம் அப்படிங்கிறார். அப்படி அது அவ்வளோ பெரிய மகாத்மியம், அது இறைவனுக்கு இருக்கக்கூடிய மகாத்மியம். உதாசீனனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன்.
ஒவ்வொருவனுக்கும் அவனவன் கர்மத்திற்கு தகுந்தாற் போல் அந்த அந்த பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன். 2 நல்லதையும் கெட்டதையும் அவனுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். எதை அவன் எடுத்துக்கொள்கிறான் என்பது அவனிடமே நான் விட்டு விடுகிறேன் அப்படிங்கிறார். நல்லதும் தீயுமதும் வருகிறது. ஸ்ரேயஷ்ச பிரேயஷ்ச மனுஷ்யமேதா, மனிதனுக்கு வந்து சேர்கிறது. தௌ சம்பரீத்திய விவினக்தி தீரகா, அது தீரனாக இருந்து கொண்டு ஒருவன் அதை எது நல்லது கெட்டது பார்த்து எடுத்துக்கொள்கிறான். நல்லதை அவன் நன்றாக ஆராய்ந்து எடுத்துக்கொள்கிறான். இன்னொருத்தன் இருக்கிறானே, அந்த ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தகுதியற்றவன், ஒரு விவேக புத்தியற்றவன், தீயதை எடுத்துக்கொண்டு அழிந்து போகிறான். அதில் நான் எங்கே வரேன்? பந்த மோக்ஷாதி விசித்திர ஃபலதாத்ருத்வே அப்பி அசங்க ஔதாசீன்யத்வம் அப்படிங்கிறார் அடுத்த ஒரு மகாத்மியம். எல்லோருக்கும் நான் பந்தத்தையும் கொடுக்கிறேன், மோட்சத்தையும் கொடுக்கிறேன். மனிதர்களுக்கு யார் எதை கேட்கிறார்களோ அதை நான் கொடுக்கிறேன். நாம் இப்போதான் சொன்ன இந்த உடலிலே 2 பகுதி இருக்கு, ஆத்மா அனாத்மா அப்படின்னு. அந்த அனாத்மா எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ஆத்மா மட்டுமே வேண்டும் என்று யார் பிடித்துக் கொள்கிறானோ அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன். அனாத்மாவை பிடித்து கொண்டு அனாத்மாவான இந்த உடல், மனம், புத்தி இவற்றிற்கு அனுகூலமான விஷயங்களை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் கேட்பதை கொடுத்து அவர்களை அந்த அனாத்மாவுடன் பந்தத்தில் ஆழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்றார். உலக விஷயமா எதை கேட்டாலும் அப்போ பந்தத்தில் வரும்னு தெரியறது. எதை கேட்டாலும், உலகத்திலே எந்த ஒரு பொருளை கேட்டாலும் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அது ஒருவனுக்கு பந்தத்தில் ஒருவனை ஆழ்த்தப் போகிறது. ஆத்ம விஷயமாக எதை கேட்டாலும் அது அவனை இந்த பந்தத்திலிருந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகிறது. அப்படி அந்த பந்தத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவராக அவர் இருந்தாலும் கூட அசங்கமாக இருக்கிறார். எப்படி இந்த ஆகாயம் எதிலும் பற்றில்லாமல் இருக்கிறதோ அது போன்ற, ஏன்னா சூக்ஷ்மமாக இருக்கிறது. சௌக்ஷ்மியதா சௌக்ஷ்மியாத் ஆகாஷ, அந்த இதில் பகவத்கீதையில் வரப்போகிறது அடுத்து 13வது அத்தியாயத்தில். ஆகாயம் இந்த வெறும் சூக்ஷ்மமாக இருக்கிறதுங்கிறதுனால எதிலும் பற்றில்லாமல் இருக்கிறது. அது போன்று ஆத்மாவும் சூக்ஷ்மமாக இருப்பதனால் இந்த உடலிலே சிக்காமல் இருக்கிறது. அனித்தியமான இந்த பொருளிலே நித்தியமான வஸ்துவாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல போறார். அசங்க ஔதாசீன்யம் அது ஒரு பெரிய மகாத்மியம். இன்னும் பலரெல்லாம் இருக்கு. சர்வாத்மாவாக எல்லா வடிவமாகவும் இருக்கக்கூடியது. அது எல்லா வடிவமாகவும் இருக்கு அப்படின்னா கூட எல்லாவற்றையும் உபாதியாக கொண்டிருக்கிறது. அந்த உபாதிக்கும் உபகிதமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உபாதிகளுடன் கூடியதாக இருந்தாலும் கூட அது நிருபாதிகமாகவும் இருக்கிறது. உபாதிகளை விட்டு வேறாகவும் இருக்கிறது, மாறாததாக இருக்கிறது. இப்படி அவ்யயம்னு கடைசியில் சொன்னார். அவ்யயமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை பற்றி சொன்னீர்கள். இப்படி எல்லா விதமான ஆத்ம தத்துவங்கள்லாம் இந்த மகாத்மியம்னு பேர், அந்த மகாத்மியத்தை பற்றி சொன்னீர்கள். இந்த நீங்கள் சொன்னதெல்லாம் இதெல்லாம் எங்கே சொன்னார் அப்படின்னா 7வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் வரையிலும் சொல்லியிருக்கார். அதை இந்த இடத்துல மதுசூதன சுவாமிகள் சொல்கிறார். பூதானாம் பவாப்யயௌ உற்பத்தி பிரளயௌ த்வத்தஹா ஏவ பவந்தௌ, உங்களிடமிருந்து நான் கேட்டேன். விஸ்தரஷா மயா ஸ்ருதௌ, விஸ்தாரமாக கேட்டுவிட்டேன். ந தத்து சங்கேபேன, சுருக்கமாக கேட்கவில்லை. அதோடு இல்லாமல் ஒரு தடவை கேட்கவில்லை, பலமுறை கேட்டுவிட்டேன். அசக்ரத் இத்தியர்த்தா அப்படிங்கிறார். பலமுறை நான் கேட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ந கேவலம் பவாப்பியௌ த்வத்தஹா ஸ்ருதௌ, இந்த வெறும் உங்களுடைய நீங்கள் இந்த உலகத்தை படைத்து காத்தீர்கள் அப்படிங்கிறத மட்டும் கேட்கல, உங்களுடைய மகாத்மியத்தை பற்றி கூட கேட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதையெல்லாம் எங்கே கேட்டார் அப்படின்னாக்க இந்த 7வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் வரையில் எது தத்பத லட்சணமாக இருக்கிறதோ, அந்த இறைவனுடைய இந்த தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்தில் தத் என்ற சொல்லோட அர்த்தமாக இது இருக்கிறதோ அதெல்லாம் சொல்லியிருந்தீர்கள். ஏவமே தத்யதாத்தத்வம் ஆத்மானம் பரமேஸ்வர திரஷ்டுமிச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம. ஓ புருஷோத்தமா, நீங்கள் சொன்னதெல்லாம் சரி என்று எனக்கு தெரிகிறது. அதையெல்லாம்
நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஓ பரமேஸ்வரா, இதெல்லாம் எனக்கு தெரிகிறது, அதை பார்க்க நான் விரும்புகிறேன். திரஷ்டுமிச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம், இந்த ஈஸ்வர வடிவமான உன்னுடைய ரூபத்தை, ஜெகதாத்ம வடிவமான உனது வடிவத்தை பார்க்க நான் விரும்புகிறேன். கேட்டதுனால எனக்கு திருப்தி வரல, பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது அப்படிங்கிறார். ஏவமேதத், நீங்கள் சொன்னதெல்லாம் சரி, அதில் எந்த தவறும் இல்லைன்னா அந்யதா, அதில் எந்த தவறும் இல்லை, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிங்கிறது எனக்கு புரிகிறது. யதா ஏன பிரகாரேண ஆத்த, நீங்கள் எதை சொன்னீர்களோ கதையசி தத் சர்வம், அதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் ஏவமே தத் சரியாக இருக்கிறது. உங்களை பற்றி சொன்னீர்கள், உங்களுடைய மகாத்மியத்தை பற்றி சொன்னீர்கள். ஆத்மானம் பரமேஸ்வர, உங்களுடைய மகாத்மியத்தை பற்றியும் தாங்கள் எப்படிப்பட்டவர் என்பதையும் விளக்கினீர்கள். ததாபி, இருந்தாலும் திரஷ்டுமிச்சாமி, உங்களை பார்க்க வேண்டும் என்ற எனக்கு ஒரு ஆசை வந்துவிட்டது. சொன்னதை காதால் கேட்டதோடு எனக்கு போரலே, தங்களுடைய ஞான ஐஸ்வர்ய சக்தி பல வீரிய தேஜோபிகி சம்பன்னம் ஐஸ்வரம் ரூபம், உங்களுடைய வடிவம் எப்படிப்பட்டது அப்படின்னாக்க ஈஸ்வரன், ஈஸ்வர வடிவம். ஈஸ்வரன் அப்படின்னாலே பகவான் அப்படின்னு அர்த்தம். பகவான் அப்படின்னாக்க இந்த மாதிரி சக்திகளை எல்லாம் கொண்டவன் பகவான். எந்த மாதிரி சக்திகள்? ஞானம், ஐஸ்வர்யம், சக்தி, பலம், வீரியம், தேஜஸ், இப்படி இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் கொண்ட வடிவம் இது இருக்கிறதோ தான் பகவான் ரூபம். அப்படிப்பட்ட பகவத் ஸ்வரூபத்தை பார்க்க வேண்டும். வைஷ்ணவம் ரூபம், அந்த விஷ்ணுவுடைய ரூபத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை பார்க்க வேண்டும், ஜெகதாத்ம ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்துவிட்டது. ஓ புருஷோத்தமா, அதனால அப்படி இதுவரைக்கும் சொல்லியிருக்கார். அதனால உன்னுடைய ரூபத்தை காட்டு அப்படிங்கிறத அடுத்த 4வது ஸ்லோகத்தில் கேட்க போகிறார். அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.